செப்பலாம் பூசையது சக்தி பூசை. சில மடையர் வஸ்து வைத்து பூசை செய்வார். அம்பலம், பலகாரம், பழங்கள் வைத்து அதற்கு இசைந்த இறைச்சி, முட்டை, வடை, தோசை, கும்பலாய் இவைகளெல்லாம் குவித்து வைத்து குறிப்பாக மது வைத்து பெண்ணும் வைப்பார். மெய்ப்பாலாம் இது எல்லாம் மாத்தாளோர்க்கம். வீணப்பா செய்தொழிலே விரும்பிடாதே. சக்தி பூசை செய்ய வேண்டும் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். சக்தி பூசை என்று சொன்னவுடனே இந்த மூடமதியாரர்கள் தவறான காரியத்தை செய்கிறார்கள். சக்தி என்பது ஒரு கோர வடிவம் கொண்ட காளி வடிவம். அந்த காளிக்கு மதுவை படைக்க வேண்டும், ஆமிசத்தை படைக்க வேண்டும், பல வகையான பலகாரங்களை படைக்க வேண்டும் என்று கருதி முட்டாள்தனமாக கண்டவற்றையும் தயாரித்து காளிக்காக உருவாக்கப்பட்ட பயங்கர ரூபம் கொண்ட பிரதிமைகளுக்கு முன்னால் வைத்து படைத்து பற்பல விதமான தவறுகளை செய்து ஓய்ந்து வீணாகி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான சக்தி பூசை என்பது எது தெரியுமா? புருவமத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனி மத்தியத்திலே தேகம் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய 72,000 நாடுகளிலே சார்ந்திருக்கும் ஜீவசக்தியாய வாயுவை நிலைநிறுத்தி செய்யக்கூடிய பூசைதானே அல்லாது மற்றவை அல்ல. அதை விடுத்து இந்த மடையர்கள் என்கிற வார்த்தையை இங்கே நந்தியம்பெருமானே பயன்படுத்துகிறார். மடையர்கள் வடை, பலகாரம் எல்லாவற்றையும் செய்து வைத்து குருதியை கொண்டும் மாமிசத்தை கொண்டும் காளிக்கு பூசை செய்கிறேன் என்று செய்து இதை காளி பூசை என்று தவறாக புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நன்னெறிப்பட முடியாது, நல்வழிப்படவும் முடியாது. உண்மையான சக்தி பூசை என்பது அவரவர் தேகத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ஜீவசக்தியாய வாயுவை புருவ மத்தியத்திலே நிலைநிறுத்துவதுதான் என்று அறுதியிட்டு சொல்லுகிறார் நந்தியம்பெருமான்.